ஹாய் ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கங்க. ஸோ இன்னைக்கான பிக் பாஸ் த காமன் மேன் ஷோவில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டாஸ்க் வச்சுருக்கோன்னு சொல்லியிருந்தாங்க. பட் வந்து அவ்வளோ பெரிய சுவாரஸ்யமாக இல்லைங்க, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. சுவாரஸ்யம்ன்றது வந்து நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறது என்னென்னா, தயவு செய்து தெலுங்கு பக்கம் போய் பாருங்கள். ஏன்னா வந்து காமன் மேன் ஷோவே அவங்க பிக் பாஸ் ஷோ மாதிரி நடத்துகிறாங்க. இவங்க காமன் மேன் ஷோவோட ரொம்ப ஃபஸ்ட்டாக தான் நடத்துகிறாங்க. அதான் வந்து உண்மை. ஸோ மொத்தமாக வந்து நீங்கள் வந்து 22 கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க காமன் மேனில். அவங்க எல்லாருக்குமே ஒரு டாஸ்க் ஒன்று கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 22 பேரில் வந்து 3 குரூப்பாக பிரிச்சுருக்காங்க. அதில் வந்து 3 ஏழை நின்றுட்டாங்க. ஸோ ஒரே ஒரு நபர் மட்டும் வந்து ரிஜெக்ட் பண்ணப்பட்டார். யாருன்னு கேட்டால் மணி. ஸோ அவங்க டீம் பர்சனே வந்து 8 பேர் இருக்கிறதால ஒரு ஆள் ரிஜெக்ட் பண்ண சொல்லி மணி வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ மணி வந்து மொக்கையாடர் நினச்சேன், பார்த்தா அவர் மாதம் போய் ஜட்ஜி பக்கத்தில் உட்கார வச்சாங்க. எல்லாருமே பேன் ஆகிட்டாங்க. ஒருத்தர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, அவர் வந்து ஓரமாக உட்காரப்பான்னு நினச்சிருப்பாங்க. பார்த்து ஜட்ஜி பக்கத்தில் ஒரு சீட்டை போட்டு அவர் கண்ணாடி கொடுத்து உட்காரப்பேன், யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ மணி அவர்கள் வந்து அங்கேருந்து ஓரளவுக்கு பயங்கரமாக கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருந்தாரு. ஸோ என்ன டாஸ்க்குன்னு கேட்டிங்கன்னா, முதல் டாஸ்க் வந்து ஃபுட்பால் டாஸ்க்குங்க. ஸோ ஒரு மூணு டீம்லேருந்து ஒரு நபராக வந்து ஒரு கோல் மாதிரி ஒன்று சின்னதாக வச்சுருக்காங்க. அந்த கோலில் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வந்து பால் போடணும், அவ்வளோதானா அப்படி கேட்டால் கிடையாது. அவங்கள வந்து பிளைண்ட் ஃபோல்டு, கண்ணை வந்து மறைக்கிற மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க, பேண்டு. ஓகேங்களா, பேண்டு போட்டு இங்கே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துனே இருக்கணும். அதுக்கு ஒரு கோச்சு, ஒரு பிளேயர், ஒரு 3 டீமில் வந்து 6 பேர் மொத்தமாக பார்ட்டிசிபேஷன் பண்ணணும். இந்த மாதிரி வந்து அங்கேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லாம் சொல்லிகிட்டே இருக்கணும். வாங்க லெஃப்ட் வாங்க ரைட் வாங்கலாம் சொல்லிகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி தான் பிளான் பண்ணாங்க. இதில் வந்து அரவிந்த், ஷபானா, அப்புறமா ஷமா, இவங்க 3 பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஸோ இதில் வந்து ஒரு இடத்துக்கு வந்து ரெட் பால், எல்லோ பால், ப்ளூ பால், இந்த மாதிரி பால்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் வின் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அரவிந்த் அவர்கள்லாம் வின் பண்ணியிருக்காரு. ஸோ எடுத்தோம்னா ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு ஃபுட்பாலை வந்து கோலில் போட்ட எல்லாம் ஷாக் ஆகிட்டாங்க. என்னடா இவன் நல்ல பிளேயராக இருப்பானோ அப்படின்னு நினச்சாங்க. ஓகே என்ன நடக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து அவர் அரவிந்த் போட்டார். செகண்ட் ரவுண்டு வந்து ஷமா போட்டாங்க. ஷமான்னு அவங்களுக்கு தெரியுது, ஸ்பைடர்மேன் கேர்ள் இருக்காங்க, அவங்க போட்டாங்க. மூணாவது வந்து ஷோபனா போட்டாங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணாங்கன்னா 5-3-2 ஓகேங்களா. இந்த பாயிண்ட்ஸ் யாருன்னு சொன்னாங்க, 5000 பாயிண்ட்ஸ், 3000 பாயிண்ட்ஸ், 2000 பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி கண்டக்ட் பண்ணாங்க. இது பண்ண உடனே ஜட்ஜஸ்க்கெலாம் ஒரு டவுட். ஜட்ஜஸ்க்கு இல்லை, ராஜுக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. என்னடா கண்ணு கிளியராக தெரியுதா உனக்கு, எனக்கு உனக்கு கண்ணு தெரிந்த மாதிரி தான் இருக்காது, எடுத்துகிட்டு மாதிரி கேட்டால் மாயா அவர்கள்லாம் பண்ணால் போய் போட்டு பார்த்தாங்கன்னா கண்ணு கிளியராக தெரியுது. மாயா அவர்கள்லாம் போனால் கரெக்டாக போய்ட்டு கோல் கிட்ட போய்ட்டு பாலை வந்து பஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒத்துக்க முடியாது, ஆட்டத்தக்கலைன்ற மாதிரி செகண்ட் ரவுண்டு வச்சாங்க. செகண்ட் ரவுண்டு வச்சப்போ நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி போட்டாங்க. அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா, மாயா எல்லாமே ஜெனுனாக விளையாடுங்க, தெரிஞ்சிச்சுன்னா தெரியுதுன்னு சொல்லுங்கள், தெரிஞ்சு இது பண்ணலாம், ஜெனுனாக ஒரு கேம் விளையாடுன்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து ஓகே செகண்ட் ரவுண்ட் வந்து ஒரு சில 3 பேர்லேருந்து எல்லாம் ஓரளவுக்கு நல்லா தான் ஆடினாங்க. ஸோ இதில் வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஷமா இருக்காங்களா, ஷமா அவர்கள் ஃபஸ்ட்டு கோல் வச்சிட்டாங்க, 5000 பாயிண்ட்ஸு. செகண்ட் கோல் பார்த்தீங்கன்னா வந்து ஷோபனா அடித்தாங்க, 3000 பாயிண்ட்டு. தேர்ட் ரவுண்ட் வந்து அரவிந்த் அடித்தார். அது கூட அரவிந்த் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் சுற்றி அடித்தார். அவர் வந்து 2000 பாயிண்ட்ஸ் கொடுத்து இந்த டாஸ்க் வந்து முடிச்சுட்டாங்க. ஓகேங்களா. இது வந்து அவ்வளோ பேசும்போதே தெரிஞ்சில்ல, அவ்வளோ பெரிய கேமெல்லாம் எதுவும் கிடையாது. ஏன் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரியல. நான் என்ன நினச்சேன்னா, சரி ஓகே அந்த 50 பேர்லேருந்து இவ்வளோ பேர் எடுக்கிறாங்க, செகண்ட் ரவுண்டில் பயங்கரமாக இருக்கும், யாராலையுமே வந்து திணறுவாங்க அலறுவாங்கலாம் நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா அது எதுவுமே பண்ணலை. சரி இது வந்து 10வது எபிசோடு நினைக்கிறேன். இவ்வளோ பண்ணியுமே வந்து இவங்க வந்து திருந்த மாட்டாங்களா அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்டா கொஞ்சமாக க்ரியேட்டிவிட்டியே யோசிங்களேன்டா, எவ்வளோ டாஸ்க் இருக்குது, சும்மா கூகுள் பண்ணல அவ்வளோ டாஸ்க் வரும், ஏன் க்ரியேட் பண்ண மாட்டாங்கன்னு தெரியல. இது ஒன்று முக்கியமாக போயிடுச்சா இன்றைக்கி. ஸோ ரெண்டாவது டாஸ்க் 2 அப்படி வச்சாங்க. இந்த டாஸ்க் 2ல் வந்து பிபி சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா பிக் பாஸ்லேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, லக்ஸுரி டாஸ்க்னு வைப்பாங்க. ஓகேங்களா. இவங்க வந்து 5000 பாயிண்ட்ஸ் வின் பண்ணாங்களா, 5000, 3000, 2000 இதுக்கான பர்ச்சேஸ் பண்ணணும். அது இதேமாரி டீமாக வந்து பிரித்து இவங்கெல்லாம் போயிட்டு அங்கே கிராசரி வச்சுருப்பாங்க. இதில் வந்து அவங்க கரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ பிக் பாஸ் பார்க்குற எல்லாருமே தெரிஞ்சிருக்கும், இந்த மாதிரி வந்து பிளான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு சொன்னாங்க. பட் இதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சுருக்காரு, அவ்வளோ பெரிய ட்விஸ்ட்டு கிடையாது. ராஜு அவர்கள் வந்து ஒரு கதை ஒன்று சொல்லுவாராம், 1965 அப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதில் வந்து ஒரு ராஜா மற்றும் பத்மான்னு 2 பேர் இருந்தாங்க. அவங்க வந்து ராஜுன்றவர் வந்து தஞ்சாவூர் ஊரில் வந்து பிறந்தவங்க 2 பேருமே. அதில் ராஜுன்றவர் தஞ்சாவூர்லேயே இருக்கார், ராஜா தஞ்சாவூர்லேயே இருக்கார். அப்போ பத்மான்றவங்க யூகே போயிட்டாங்க, ஒரு 20 வருஷம் கழிச்சு பேக் வராங்க. இந்த கிராசரி எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண கிராசரி எல்லாமே அவங்கள வந்து கொடுக்கணும் நீங்கள்.
ஸோ வீட்டுக்கு வந்து விருந்தாளி கவனிப்பாங்களா அந்த மாதிரி கவனிக்கணும். அந்த ஒரு மாதிரி வந்து ஒரு கிரியேட்டிவ் ட்ரை பண்ணியிருக்காங்க. அவ்வளோ பெருசாக ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி கிரியேட் பண்ணல. இதே மாதிரி வந்து இதுக்கு வந்து 3 டீம் இருக்குல்ல, 3 டீம்லேருந்து 2 நபர்களாக வந்து போயிட்டு கிராசரி வந்து எடுத்துகிட்டு வரணும், பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரணும். ஓகேங்களா? அதில் வந்து 3 டீமாக இருக்கிறதால நான் பண்ணேன் 2 பேராக ஆரி ஒரு டீமும் ராஜு ஒரு டீமும் ஓவியா ஒரு டீம் 3 டீமும் பிரிச்சுட்டாங்க. ஸோ ஏதாவது ஒன்று பண்ணல அந்த மாதிரி வந்து ஒன்று பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஆரி டீமில் வந்து பேபியும் ஜாசன் அவரும், அப்புறமா வந்து ராஜு டீமில் வந்து சுகுமார் மற்றும் பிரியங்கா இவங்க 2 பேர். அப்புறம் ஓவியா டீமில் வந்து திவ்யா மற்றும் டார்வின் இவங்க 3 பேர். ஓகேங்களா? டீம் வைஸ் பிரிச்சுட்டு இவங்க 3 பேர் வந்து போயிட்டு பண்ணிட்டு வரணும். அதில் என்ன ட்விஸ்ட்டுன்னா வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு கொடுத்த அமௌண்ட்டில் வந்து அதிகமாக போகக்கூடாது, கம்மியாக இருக்கலாம். பட் யாருக்கு கம்மியாக இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் பண்ணாங்க லாஸ்ட்டாக. ஸோ அதனால் நான் முன்னாடி ரிவீல் பண்ணுறேன். அதை வந்து நீங்கள் ப்ராப்பராக பர்ச்சேஸ் பண்ணிட்டு அது கரெக்டாக வந்து அந்த அமௌண்ட் தான் இருக்கான்றதை செக் பண்ணிக்கணும். 1. 2வது அந்த பேஸ்கெட் கொடுத்துருங்க. அந்த பேஸ்கெட்டுக்குள்ளே இருக்கிற பொருள் மட்டும்தான். சப்போஸ் பேஸ்கெட் வெளியில் இருந்தாலோ கீழே இருந்தாலோ நீங்கள் எடுத்துகிட்டு அந்த பொருள் அதை வந்து கவுண்ட்டுக்கு வராது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி முடிச்சு விட்டாங்க. இதில் வந்து நம்ம பேபியும் ஜாசனும் சேர்த்து 3000 ரூபாய்க்கு 2260 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேலன்ஸ் 140 ரூபா பெண்டிங். அதை வந்து அவங்க கரெக்டாக ப்ராப்பராக கவுண்ட் பண்ணி வாங்கியிருக்கலாம். பட் டைம் இருக்காது, அந்த டைமில் டென்ஷனாக தான் வாங்கிட்டு இருக்கணும். 2வது நம்ம ராஜு டீமில் வந்து சுகுமார் மற்றும் பிரியங்கா அவங்களுக்கு வந்து 2000 ரூபா கொடுத்தாங்க. 2000 ரூபாய்க்கு வந்து 1700 ரூபா பர்ச்சேஸ் பண்ணிட்டு 3000 ரூபா 300 ரூபா பேலன்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ 4வதாக பார்த்தீங்கன்னா 5000 ரூபா வின் பண்ணாங்களா அந்த டார்வின் மற்றும் வந்து திவ்யா. ஸோ இவங்க 5000 பாயிண்ட் ஃபஸ்ட்டு பால் போட்டாங்களா அவங்க. அதனால் அவங்களுக்கு வந்து 5000 ரூபாய்க்கு வந்து 4115 ரூபா பர்ச்சேஸ் பண்ணி 885 ரூபா ஃப்ரீயாக விட்டுட்டாங்க. ஸோ அது அவங்களால வந்து அந்த டியூரேஷனுக்குள்ள அவங்களால வாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணிட்டாங்க. இதில் வந்து யார் வின்னர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆரியோட டீம் தான் இந்த டாஸ்கில் வின் பண்ணாங்க. ஸோ 140 ரூபா மட்டும்தான் கம்மியாக வாங்கியிருக்காங்க. அதனால் வந்து இந்த டாஸ்க் 2வில் வந்து அவங்க வந்து வின் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறமே வந்து இதுக்கு இன்னொரு ட்விஸ்ட் என்னென்னா, இதை வந்து நீங்கள் எப்படி க்ரியேட்டிவிட்டியாக வீட்டுக்கு வர விருந்தாளிங்க வந்து எப்படி கொடுக்குறீங்க அப்படின்றது தான் வந்து கான்செப்ட்டு. இதுலேயுமே வந்து 3 டீமில் வந்து 2 நபராக வரணும். இதில் வந்து ஜார்ஜ் மற்றும் கார்த்தி இவங்க வந்து ஆரி டீம்னு நினைக்கிறேன். இவங்க 2 பேர் அதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க ரொம்ப க்ரியேட்டிவிட்டியாக நல்லா சூப்பராக சொன்னாருங்க. நல்லா ஒரு கோயம்புத்தூர்காரனே தெரியுங்களா, ஒரு வாய்ஸ் ஒரு டோனு எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நல்லா வந்து சூப்பராக பண்ணார். அதுக்கு ஹைலைட்டாக வந்து கார்த்தி அவர்கள் வந்து அது பேசாமல் நடித்து காட்டினார். இது இப்படி பண்ணாங்க, சாப்பாடு இப்படி போடும், குழம்பு இப்படி போடும், இந்த மாதிரி வந்து மேகி தக்காளி இந்த மாதிரி விஷயத்த வந்து அவர் ஒரு க்ரியேட்டிவிட்டியாக அவ்வளோ பெரிய உருவத்தை வச்சு ஒரு க்ரியேட்டிவிட்டியாக பண்ணுறது வந்து உண்மையிலேயே நல்ல விஷயந்தான். அவர் ஒன்று பண்ணார். அப்போ முனியம்மா டீம் இருக்காங்கள்ல, ஸோ முனியம்மா டீமில் வந்து ஒரு இஷ்யூ ஒன்று நடந்துச்சு. என்ன இஷ்யூனா, ஸோ முனியம்மா அவர்கள் வந்து பேசுகிறதுக்காக நான் பேசுகிறேன்னு சொல்கிறாங்க தவிர என்ன பேசுகிறேன்னு சொல்லலை அவங்க டீமுக்குள்ளே. ஸோ அவங்க கான்வர்சேஷன் 7 பேருங்க, 7 பேருக்குள்ளே வந்து என்ன பேச போகிறீங்க, என்ன சொல்ல போகிறீங்கன்ற கான்வர்சேஷன் அவங்க கன்வே பண்ணல. அவங்க இருக்கவங்க என்ன கேட்குறாங்கன்னா, திவ்யானை கேட்குறேன், அக்கா என்ன பேச போகிறீங்க, என்ன சொல்ல போகிறீங்கன்னு சொன்னால் நம்ம ஒரு பாயிண்ட் அவுட் உங்களுக்கு எடுத்து கொடுக்கலாம், இந்த பாயிண்ட் பேசலாம் சொல்லலான்றது இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க நாலேஜ் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் பேசுகிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் பண்ணிகிட்ருக்காங்க. முனியம்மா அவர்கள் வந்தாங்க. வந்துட்டு வந்து முனியம்மா டார்வின் வந்தாங்க. பட் அவங்க வந்து ஸ்டோரி வந்து கடை பேசிகிட்டு இருக்காங்க. பட் வந்து இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த ஒரு மெட்டீரியல் ஒரு ரூம் ஸ்ப்ரே எடுக்கிறீங்க எதுக்கு, ஒரு மேகி எடுக்கிறீங்க எதுக்கு, ஒரு முட்டை எடுக்கிறீங்க, இந்த முட்டையை உடச்சி ஆம்லேட் போட்டு கொடுப்பேன், ரூம் ஸ்ப்ரே வந்து அவங்க வீட்டுக்குள்ளே வரும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் சொல்லணும். பட் அது அவங்கள கன்வே பண்ண தெரியாமல் அப்பா நான் கடை படிச்சுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களே சொல்லிட்டாங்க, சில மேகியெல்லாம் அவங்கள விஷயமே நினச்சிட்டாங்க, தெரிலன்ட்டாங்க. அப்புறம் டார்வின் வந்து இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி க்ரியேட்டிவிட்டியாக டார்வினுக்கு தெரியல கான்செப்ட் இன்னும் புரிஞ்சிச்சு அவருக்கு. அதனால் அவர் கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டியாக ட்ரை பண்ணார். ஓகே, நல்லா தான் பண்ணி முடித்தார். அப்போ 3வதாக வந்து கலீல் பாஷா மற்றும் வந்து அரவிந்த் அபிநயா. ஸோ இவங்க 3 பேரும் வந்தாங்க. வந்த உடனே சூப்பராக இருந்துச்சுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் சூப்பராக பண்ணார். கலீல் பாஷா வந்து ஒரு பாட்டுக்கிட்டலாம் பாடி, ஸோ வீட்டுக்கு வர கெஸ்ட்டை வந்து வரவேற்கிறாங்க, அதெல்லாம் பண்ணி சில விஷயங்கள் பண்ணார். பட் அதுக்கப்புறம் அப்படியே ஸ்லோவாக வந்து அவங்க எடுத்த மெட்டீரியலுக்கும் அவங்க சொன்ன கான்செப்ட்டுக்கும் செட் ஆகலை. செஸ் போர்டு வச்சுருக்காங்க, பட் அது காயின்ஸ் இல்லை. பாப்கார்ன் சாப்பிட்டு செஸ் விளையாடான்னு சொன்னாங்க, பட் அது காயின்ஸ் தான் ஆட முடியும்னு சொல்லி சில கொஸ்டின்ஸ் எல்லாம் ராஜு கேட்டோன்னே அங்கே அப்படியே ஸ்டாப் ஆகிட்டாங்க. இது ரொம்ப சுவாரஸ்யமாக கிடையாது என்ன கேட்டிங்கன்னா. பட் ஓகே, சம்திங் ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். பட் இதில் வந்து யார் வின்னர்னு கேட்டிங்கன்னா வந்து ஆரி டீம் அவர்கள வின்னர். ஏன்னா ஜார்ஜும் மற்றும் வந்து கார்த்திக் அவங்க இவங்க 3 பேரோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஒரு க்ரியேட்டிவிட்டியான ஒரு ஸ்டோரியாக சொன்னாங்க. ஸோ பார்க்குறதும் நம்மள நல்லா சுவாரஸ்யமாக இருந்துச்சு.
நம்மளுக்கு முக்கியமாக இந்த சுவாரஸ்யம் தானே. ஒருத்தவங்க ஒரு கதை சொல்கிறாங்க டப்புன்னு தூங்கிடக்கூடாதுல்ல. ஸோ அவங்க சொல்கிறத கேட்கணும், நல்லா இருக்கணுன்ற மாதிரி வந்து திங்க் பண்ணணும். அந்த விஷயத்தில் நல்லபடியாக சொன்னாங்க. அதனால் வந்து ஜார்ஜுக்கு 2 ஸ்டார் க்ரீன் ஸ்டார் கொடுத்தாங்க. நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ.